வரப்போற 2029 பாராளுமன்ற தேர்தலுக்கு இப்போ தாவிகாவும் காங்கிரஸும் கூட்டணி உறுதி பண்ணிட்டாங்கன்னு சொல்லணுங்க. இன்று ஜூன் 3, 2026 அன்னைக்கு தாவிகா காங்கிரஸ்க்கு ஒரு ராஜ்யசபா சீட்டை ஒதுக்கி இருக்கிறாங்க. அந்த ராஜ்யசபா சீட்டுக்கான எலெக்ஷன் வர ஜூன் 18 நடக்க இருக்குங்க. காங்கிரஸை சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்திக்கு தான் அந்த ஒரு ராஜ்யசபா சீட்டை இப்போ தாவிகா ஒதுக்கி இருக்கிறாங்க. இதன் மூலம் 2029 தேர்தல், அதாவது நாடாளுமன்ற எம்பி தேர்தல் காங்கிரஸோடும் தாவிகாவும் கைகோர்ப்பது உறுதியா இருக்குன்னு சொல்லுவாங்க. போன நாடாளுமன்ற தேர்தல், அதுக்கு முன் நாடாளுமன்ற தேர்தல்லாம் திமுகவும் காங்கிரஸும் ஒரே அணியில நின்று அவங்க கூட்டணி வச்சு போட்டிட்டாங்க. நிறைய இடங்கள்ல திமுகவும் காங்கிரஸும் ஜெயிச்சு வந்தாங்க. ஸோ காங்கிரஸ்க்கு ஒரு பெரிய சப்போர்ட் தமிழ்நாட்டுல இருந்து அந்த 2 நாடாளுமன்ற எலெக்ஷன்ல கிடைச்சதுன்னு சொல்லுவோம். இப்போ அதுல ஒரு பெரிய சேஞ்ச் ஆயிட்டு தன்னுடைய கூட்டணி பார்ட்னரை காங்கிரஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேங்க. அதுல இப்போ தாவிகாவை கொண்டு வந்திருக்கிறாங்க திமுக ஒதுக்கிட்டு. இந்த சீட்டு எப்படி வேகண்ட் ஆச்சுன்னா, நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல்ல எம்பியா இருந்த திரு சி வி சண்முகம் விழுப்புரத்துல போட்டியிட்டு எம்எல்ஏவா ஆனாருங்க. எம்எல்ஏவா ஜெயிச்ச பிறகு அவர் தன்னுடைய எம்பி போஸ்ட ரிசைன் பண்ணாரு. அந்த இடத்துக்கு தாங்க இப்போ எலெக்ஷன் வரப்போகுது. அந்த ராஜ்யசபா எலெக்ஷனுக்கு தாவிகா பிரவீன் சக்கரவர்த்தியை நாமினேட் பண்றாங்க. இதன் மூலம் பிரவீன் சக்கரவர்த்தி ஜெயிப்பது உறுதி ஆயிடுச்சுங்க. அவர் நிச்சயமா நாமினேட் பண்ணப்பட்டு எம்பி ஆயிடுவாரு. நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், போன மார்ச் மாசம் ராஜ்யசபா தேர்தல் நடத்தப்பட்டதுங்க. அப்போ காங்கிரஸ்க்கு ஒரு இடத்த திமுக விட்டு கொடுத்தாங்க. ஆனா அவங்களுடைய முதுகுல குத்துற மாதிரி இப்போ காங்கிரஸ் திமுக கூட்டணியை அறவே தவிர்த்துட்டு தாவேகா கூட கூட்டு போயிருக்கிறாங்க. இதன் மூலம் 2029 தாவேகாவும் காங்கிரஸும் சேர்ந்து நாடாளுமன்ற தேர்தலை சந்திப்பது உறுதியா இருக்குங்க. இது எந்த அளவுக்கு காங்கிரஸ்க்கு பலனை தரும்ன்றது நம்ம அடுத்த ஒரு 3 வருஷம் வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். ஆனா ரொம்பவே ஒரு கன்ஃபியூஷன்ல காங்கிரஸ் இருக்கிறது தெரியுதுங்க. ஏன்னா இன்றைக்கு சீஃப் மினிஸ்டர் ஆயிருக்கிற திரு டி கே சிவகுமார், அதாவது கர்நாடகா சிஎம் டி கே சிவகுமார் பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் எப்போதுமே திமுக தான் நம்பி இருக்கு. திமுக இந்தியா கூட்டணியில் ஒரு அங்கமா இருக்குது. அதே சமயத்துல முதல்வர் விஜய்க்கு அனுபவம் இல்லாதவர். அவர் இன்டர்வியூ கொடுக்கும்போது பெங்களூர்ல இருந்து இந்த மாதிரி பேசியிருக்காரு. சோ காங்கிரஸ்குள்ளேயே இருதரப்பட்ட ஒரு ஸ்டாண்ட் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. ஒரு பக்கம் இந்தியா கூட்டணியுடைய மீட்டிங் வரப்போகுது. அந்த சமயத்துல திமுகவுக்கு அழைப்பு எடுக்கப்படுமா, இல்ல திமுக இடத்துல தாவிகா தான் கூப்பிடப்படுமான்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்படியே காங்கிரஸ் அந்த இந்தியா கூட்டணிக்கு திமுகவுக்கு அழைப்பு விடுத்தாலும் திமுக கலந்துக்குவாங்களா? ஏன்னா திமுக ஏற்கனவே 5 பேர் எம்எல்ஏ ஆன பிறகு அவங்க உடனடியா அதே நாள் தாவைக்கால போய் அவங்க கூட்டணி வச்சது திமுகவுக்கு கொஞ்சம் பிடிக்காம போச்சு. ஏன்னா இன்ஃபார்ம் பண்ணிட்டு போல திமுக தான் இதர கூட்டணி கட்சிகளை நீங்க போய் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு அனுப்புனாங்க. அது விசிகாவா இருக்கட்டும், கம்யூனிஸ்டா இருக்கட்டும், அவங்களெல்லாம் அனுப்பியிருந்தது ஐஎம்எல் இருக்கட்டும், திமுக தான் அவங்கள ரெக்கமெண்ட் பண்ணி நீங்க அங்க போங்க அப்படின்னு சொன்னாங்க. சப்போர்ட் பண்ணுங்க, நிலையான ஆட்சி அமையட்டும், பாஜக உள்ள வந்துடும் சொல்லிட்டு திமுக தான் அனுப்பிச்சாங்க. ஆனா அந்த சமயத்துல திமுகவுடைய கூட்டணியில இருந்த காங்கிரஸ் சொல்லிக்காம அந்த 5 பேர் தாவேக்காக்கு போனாங்க. அதுல 2 பேர் இப்ப அமைச்சரும் ஆகிட்டாங்க. அதனால ஏற்கனவே திமுக காங்கிரஸ் மேல கோபமா இருக்கிறாங்க. இப்ப அந்த வரப்போற இந்தியா கூட்டணி மீட்டிங்ல திமுக கலந்துக்குவாங்களா அப்படின்றது சந்தேகமா இருக்குங்க. அது மட்டும் இல்ல, நேற்றையிலிருந்து திமுக ஆன்லைன்லயும் நேரடி மீட்டிங்லயும் தாவேக்கா வச்சு சரமாரியா செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நிறைய கிரிட்டிசிசம், நிறைய விமர்சனங்கள் தொடர்ச்சியா திமுக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. திரு எடப்பாடி அவர்களும் இன்னொரு சைட்ல இருந்து அவங்க அதிமுகவுடைய ஐடி விங்ல இருந்து தாவேக்காவை அவங்களுமே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இந்த சமயத்துல திரு எடப்பாடி அவர்களின் அஇஅதிமுகவும் பிஜேபியும் ஏற்கனவே கூட்டணியில் இருக்கிறாங்க. சப்போஸ் 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்கு அவங்க இருவருமே கூட்டணி வைக்கிறாங்கன்னா திமுக தனித்து நிற்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு அவங்க. பல நாடாளுமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸோட தான் கூட்டணி வச்சிருந்திருக்கிறாங்க. ஆனா 2029 தாவேகாவும் காங்கிரஸும் கூட்டணி போகும்போது திமுகன்றது ஒரு தனித்து விடப்பட்ட ஒரு 3வது அணியா மாறப்போகுதுங்க. அல்லது
பிஜேபியோட தன்னுடைய பழைய உறவை வந்து புதுப்பிப்பாங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாஜ்பாய் டைம்லாம் வந்து திமுக வந்து பிஜேபி கவர்மெண்ட்ல பார்ட்னராகவே இருந்திருக்கிறாங்க, அமைச்சராகவே நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு காட்சிகள் நம்ம இப்போ 2029ல பார்ப்போமா? அந்த சமயத்துல அஇஅதிமுக தனித்து விடப்படுமா? இந்த மாதிரி பல கேள்விகள் எழுதுங்க. நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தாவேகா வந்து இந்த ஒரு சடன், அதாவது பாத்தீங்கன்னா தாவேகால இருந்து ஒரு எம்பி போயிருந்திருக்கலாம். தன்னுடைய முதல் எம்பியை ராஜ்யசபால இதுல பார்லிமெண்ட்ல தாவேகா அமைச்சிருக்கிறதுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு இருந்தது. அவங்க வந்து ஒருவேளை அனுபவம் இல்லாதனால காங்கிரஸ்க்கு அதை விட்டு கொடுப்போம்னு பண்ணாங்களா? இல்ல காங்கிரஸும் திமுக ஒன்னா சேரக்கூடாது அப்படின்ற நோக்கத்துல திமுகவுக்கு செக் வைக்கிறதுக்காக காங்கிரஸ் விட்டு கொடுத்துருக்காங்களா? இதை பொறுத்து தாங்க பார்க்கணும். ஆனா காங்கிரஸ் மட்டும் இதுல திமுகவில இருந்து விலகி போறது நல்லாவே தெரியுதுங்க. அது மட்டும் இல்ல, திமுகவில இருந்து வேண்டா விருப்பா அவங்க விலகி நிற்கவும் ஆசைப்படுறாங்கன்றது தெரியுது. ஆனா நேஷனல் லெவல்லையும் ஒரு குழப்பம் இருக்கு. ஏன்னா திரு டி.கே. சிவகுமார் இன்னைக்கு சொன்ன மாதிரி திமுக தான் எங்களுடைய இந்தியா கூட்டணியில் இருக்குதுன்னு சொல்றாரு. ஆனா ஒரு பக்கம் இந்த மாதிரி தாவேகா காங்கிரஸ் கூட்டணி. சோ இருதலை புள்ளியா வந்து இரண்டு பக்கமும் இரண்டு குதிரைகளிலும் காங்கிரஸ் சவாரி செய்ய ட்ரை பண்ணுதா என்னன்னு தெரியலங்க. ஆனா திமுக அக்ரெசிவா இறங்கி காங்கிரஸ் அடிப்பாங்கன்றது மட்டும் உறுதிங்க. போக போக நம்மளுக்கு நிறைய பொலிட்டிக்கல் என்டர்டைன்மெண்ட் காத்திருக்குங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க.